அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2026 சிறப்பு ராசி பலன்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலாவதாக மேசராசி நண்பர்கள். மேசராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கக்கூடும். வேளையில் வீட்டின் அதிபதியின் நிலை இருந்த ஆண்டு உங்கள் கடினமாக உழைக்க வைக்கும். ஆனால் அதனுடன் ஒப்பிடும்போது விரும்பிய பலன்கள் கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது. நிதி வாழ்க்கையில் வருமானம் நன்றாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதிகம் சேமிக்க தவறிவிடலாம். நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த நேரம் சரியாக இருக்கும். கல்வியின் பார்வையில் 2026ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். சிறந்த காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என சொல்லலாம். முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலம் நன்றாக இருக்கின்றன. திருமண வாழ்க்கைக்கு இந்த நேரம் சாதகமானதாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை காணலாம். இந்த ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது என்பதனால் இந்த ராசிக்காரர் தங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரமாக உங்கள் தாயை போன்ற ஒரு பெண்ணுக்கு பால் மற்றும் சர்க்கரை தானம் செய்வது மங்களகரமானதாக மாற்றித்தரக்கூடும். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஜாதகக்காரர்கள் சில நேரங்கள் சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கின்றன. இருப்பினும் உங்களுடைய குடும்பத்தில் பெரும்பாலான பணிகள் முடிவுக்கு உங்கள் சாதகமானதாக இருக்கும். பணி சூழலை புரிந்து கொண்டு நீங்கள் வேலை செய்தால் வருமானத்தை ஈற்ற முடியும். 2026 மாபெரும் சக்தி வாய்ந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. இதன் காரணமாக நீங்கள் சேமிக்கவும் முடியும். சொத்து, நிலம், வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்கள் சராசரியாக இருக்கின்றன. முக்கியமாக இந்த ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. திருமணம், காதல் போன்றவற்றிற்கு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வரும். உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி இருக்கும். நீங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். உங்கள் கழுத்தில் வெள்ளி சங்கிலியை அணிந்து இந்த ஆண்டு முழுவதும் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து சற்று விலகிவிடும். அடுத்ததாக மிதுனராசி நண்பர்கள். மிதுனராசி ஜாதகக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கிறது. வணிகம், வேலை அல்லது வேலை தொடர்பான துறையில் சில சிரமங்கள் கண்டிப்பாக நீடிக்கலாம். ஆனால் இந்த சிரமங்களை தாண்டிய பிறகு நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு அதிகப்படியான இருக்கின்றன. பண வாழ்க்கை பொதுவாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றன. அத்தகைய சூழ்நிலை உங்களிடம் வருமானம் அதிகரிக்கின்றன. வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் இந்த ஆண்டு மிகவும் சக்தி வாய்ந்த ஆண்டாக இருக்கின்றன. முக்கியமாக நீங்கள் சராசரி பலன்களை பெற வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு மாணவர்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கின்றன. காதல் வாழ்க்கைக்கு இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறப்பு மிக்க ஆண்டாக இருக்கிறது. ஆனால் திருமணமானவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருப்பது முக்கியத்துவம். குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருக்க உங்களுடைய ஆரோக்கியம் இந்த ஆண்டு கலவையனமைய பலன்களையே தருகின்றன. முக்கியமாக முடிந்தால் குறைந்தது 10 பார்வையற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் நீங்கள். அடுத்ததாக கடகராசி நண்பர்கள். கடகராசியை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம். நீங்கள் எச்சரிக்கையுடன் முன்னேறினால் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும். வேலைகள் மற்றும் வணிகம் செய்யும் இந்த ராசிக்காரர்கள் வேலை அதிகமாக ஓட வேண்டியிருக்கும். நீங்கள் சிந்தனையுடன் உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கின்றன. ஆனால் சேமிப்பதில் இன்னும் சிரமத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். 2026ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கலவையானதாக இருக்கின்றன. கடகராசியினை பொறுத்தவரை நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் படித்தால் திருப்திகரமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு காதல் வாழ்க்கை உறவை நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டியிருக்கும். அப்போது உறவில் இனிமையானதாக தக்க வைத்து கொள்ள முடியும். இருப்பினும் ஆண்டின் 2ஆம் பாதி திருமணமானவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் சிறந்த உறவை பராமரிக்க முடியும். ஆனால் நீங்கள் எந்த வகையான தவறான புரிதலையும் தவிர்க்க வேண்டும். ராசி பலன் 2026ஆம் ஆண்டில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது முற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரமாக நெற்றியில் குங்குமம் அல்லது மஞ்சள் பொட்டு தவறாமல் வைத்துக்கொள்ள இன்று இருக்க வேண்டும். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர் 2026ஆம் ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு ஆண்டின் இறுதியில்
மிகப்பெரிய கடின உழைப்பு தேவை. நிதி வாழ்க்கையில் ஆண்டின் முதல் பாதி வருமானத்தில் பார்வையில் மட்டுமே சேமிப்ப அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த ஆண்டின் 2ஆம் பாதி உங்களுக்கு நிறைய செலவுகள் கொண்டு வரும். நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் வாங்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த ஆண்டு சற்று சராசரியாகவே இருக்கின்றன. இந்த ராசியில் மாணவர்களுக்கு ஆண்டின் முதல் பகுதி சிறப்பானதாக இருக்கும். அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள் ஆண்டின் 2ஆம் பகுதி மங்களகரமானதாக இருக்கின்றன. முக்கியமாக வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் இதே போன்ற சூழ்நிலை காணலாம். குடும்ப வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு மிகவும் நல்லதாகவே அல்லது மிக மோசமானதாக இல்லை எனவும் கூறலாம். இந்த ராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு கலவையானதாக இருக்கலாம். இந்த ஆண்டு சில சந்தர்ப்பங்களில் நல்ல பலன்களை மற்றும் சிலவற்றில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். இந்த ராசிக்காரர்கள் பணியிடத்தில் சிந்தனையுடன் செயல்படுவதன் மூலம் தங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். அதே நேரத்தில் பண வாழ்க்கையும் சாதகமானதாக இருக்கும். வீடு, கட்டிடம், நிலம் மற்றும் வாகனம் வாங்குவது பற்றி யோசிப்பவர்களும் இது நல்ல காலமாகவே இருக்கின்றன. முக்கியமாக நவம்பர், டிசம்பர் மாதங்கள் உங்களுக்கு பலவீனமானதாக என்பதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி அமைதியாக நிறைந்திருந்தால் இந்த ஆண்டு நீங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கருப்பு நிற பசுவை வாங்குவது மங்களகரமானதாக இருக்கும் உங்களுக்கு பரிகாரம். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசி நண்பர்கள் 2026ஆம் ஆண்டு மிகவும் சாதகமானதாக இருக்கும். வாழ்க்கையில் சில பகுதிகள் பிரச்சனைகள் நீடித்தாலும் பெரும்பாலான பணிகளின் முடிவு உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கின்றன. கடின உழைப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கின்றன. பணம் தொடர்பான எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். ராசி பலன் 2026ஆம் ஆண்டில் நிலம், கட்டிடம், வாகனம் வாங்க நினைத்தால் இந்த ஆண்டு புதிதாக உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கின்றன. இந்த ஆண்டு மாணவர்கள் படிப்பில் திசை திருப்பப்படலாம். முக்கியமாக படிப்பில் கடின உழைப்பு இருந்தால் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதன் மூலம் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமானதாக மாற்ற முடியும். 2026ஆம் ஆண்டு திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இரண்டிற்கும் சாதகமானதாக இருப்பதனால் நீங்கள் கண்டிப்பாக திருமண வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கின்றன. முக்கியமாக இறைச்சி, மது போன்ற தாமச உணவுகளிலிருந்து விலகி உங்கள் குணத்தை சுத்தமாக வைத்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கின்றன. ஆண்டின் முதல் பகுதி பலவீனமாகவும் 2ஆம் பகுதி நன்றாகவும் இருக்கும். இருப்பினும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் நீங்கள் மிகவும் கடினமாக இருக்க வேண்டும். தொழில்துறையில் நீங்கள் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். முக்கியமாக மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். முக்கியமாக ஆண்டின் பாதி மிகவும் சாதகமானதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்கள் உடல் நலம் மற்றும் மென்மையானதாக இருக்கலாம். உடல் மேல் பகுதியில் வெள்ளி அணிவது சிறப்பம்சம். அடுத்ததாக தினசு ராசி நண்பர்கள். தினசு ராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு கலவையான பலன்களை தரக்கூடும். இந்த ஆண்டு நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் தொழில்துறையில் விடாமுயற்சியுடன் மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவது அவசியம். கவனக்குறைவில் தவிர்க்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைய முடியும். இந்த ஆண்டு பணம் வாழ்க்கைக்கு சராசரியாக இருக்கின்றன. நிலம், வீடு, வாகனம், கட்டிடம் போன்றவற்றிற்கு இந்த யோஜனை ஒத்தித்து செயல்படுங்கள். ஏனெனில் இந்த காலம் பலவீனமானதாக இருக்கலாம். படிக்கும் மாணவர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை கண்டிப்பாக பெறுவீர்கள். முக்கியமாக நீங்கள் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தங்கள் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். முதல் பகுதியை விட ஆண்டின் 2ஆம் பகுதியில் உடல் நலத்திற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பரிகாரமாக காகம் அல்லது எருமைக்கு பால் அல்லது அரிசி ஊட்டுவது சிறப்பானதாகும். அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சிறப்பானதாகவே இருக்கின்றன. இந்த காலம் சில பகுதியில் பிரச்சனை ஏற்படுத்தலாம். சில பகுதியில் நன்றாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் வேலை வெற்றி பெறுவீர்கள். முக்கியமாக நிலம், சொத்து, வாகனம் வாங்க திட்டமிடுபவர்கள் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு சாதகமானதாக இருக்கின்றன. காதல், மனைவியுடனான உறவுகளில் கண்ணியத்தை பேணினால் சூழ்நிலைக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும். முக்கியமாக திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமைய இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்கின்றன. தவறான புரிதல்களை தவிர்த்தால் நீங்கள் பிரச்சனையிலிருந்து விலகி இருக்க முடியும். நீங்கள் உங்கள் உணர்வை சீரான முறையில் வைத்திருந்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பரிகாரமாக உங்கள் சட்டை பையில் ஒரு திடமான வெள்ளி பந்தை வைத்திருப்பது
மங்களகரமான வாழ்க்கையை வழிவகுக்கும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சற்று பலவீனமானதாக இருக்கின்றன. முக்கியமாக நீங்கள் வாழ்க்கையில் கவனமாக முன்னேறினால் வேலையில் சாதகமான பலனை பெற முடியும். பணியிடத்தில் அர்ப்பணிப்புடன் வேலை செய்யுங்கள். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறேன். இந்த ஆண்டு பண வாழ்க்கை சற்று பலவீனமாக இருக்கின்றன. இந்த ஆண்டு உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும். ஆனால் சேமிப்பதில் நீங்கள் கோட்டை விட வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. இந்த காலம் சற்று பலவீன காலமாக இருப்பதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவான நேரம் சாதகமானதாக இருக்கும், பல பலவீனமானதாக இருக்கும். ஆண்டின் முதல் பகுதி காதல் வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் இரண்டாம் பகுதி சற்று பலவீனமானதாக இருக்கலாம். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இரட்டிப்புக்கு சிறப்பாக இருக்கின்றன. ஆனால் நீங்கள் பரஸ்பர தவறான புதிர்களை தவிர்க்க வேண்டும். குடும்ப வாழ்க்கைக்கு நேரமான பலவீனமானதாக இருப்பதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனை நீங்கள் அமைதியாக கடந்து செல்ல வேண்டும். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு பல கலவையான ஆண்டாக இருக்கின்றன. இந்த காலம் சில பகுதியில் நேர்மையான பலன்களையும் மற்றும் சிலவற்றில் எதிர்மறையான பலன்களையும் தரும். ஆனால் வாழ்க்கையில் பல பகுதியில் நீங்கள் இன்னும் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றன. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் வெற்றி பாதையில் முன்னேற கடினமாக உழைக்க வேண்டும். முக்கியமாக உங்கள் மீது அதிக சுமையை சுமத்த வேண்டாம். இந்த வழியில் நீங்கள் தொழில் மற்றும் ஆரோக்கியம் இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் திறனை விட கடினமாக உழைத்தால் அதில் எதிர்மறையான விளைவு உங்கள் ஆரோக்கியத்தை காணப்படலாம். 2026ஆம் ஆண்டு நிதி வாழ்க்கைக்கு சாதகமானது என கூறலாம். ஆனால் இரண்டாம் பாதி முதல் 6 மாதங்களை விட சிறப்பானதாக இருக்கும். மீனராசிக்கார மாணவர்களுக்கு கல்வித்துறையில் வெற்றி அளிக்க அதிகப்படியாக இருக்கின்றன. அதுவும் இரண்டாம் பாதியில் செயல்படும். காதல் மற்றும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் பற்றி பேசுகையில் ஜூலை மற்றும் டிசம்பர் வரையிலான ஆண்டில் இரண்டாம் பகுதி மிகவும் மங்களகரமானதாக இருக்கின்றன. வீட்டில் குடும்பத்திலும் எச்சரிக்கையுடன் உறவுகளை பராமரித்தால் குடும்ப உறவு இனிமையாக இருக்கும். ஆகவே எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் சற்று அமைதி காப்பது சிறப்பு. எனவே இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது சிறப்பு. பரிகாரமாக ஆலமரத்தின் வேர்களில் இனிப்பு பால் ஊட்ட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.